நெட்டை தென்னை மரத்தோட பாலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 4000 ஆண் பூக்களுக்கு மேல இருக்கும். அதே மாரி பெண் பூக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, 20லேருந்து 40 பெண் பூக்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 20லேருந்து இந்த 40 பெண் பூக்கள் இருக்குல்ல, இதுல ஒழுங்கா மகரந்த சேர்க்கை நடைபெற்றாலே நம்ம அழகா 30 காய் ஒரு குலைக்கு வெட்ட முடியும். ஆனா அதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பூக்களுக்குன்னு ஒரு முதிர்ச்சி காலம் இருக்கு. அந்த முதிர்ச்சி காலத்த இந்த பூக்கள் வந்து அடைஞ்சா தான் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறதே நடைபெறும். இப்ப இந்த முதிர்ச்சி பருவம் அப்படிங்கிறது, இந்த நெட்ட மரத்தோட ஆண் பூக்களுக்கு வந்து வெறும் 14 நாள் தான். இப்ப அதுவே பெண் பூக்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது 15லேருந்து 21 நாள். ஸோ இப்ப இந்த 15 டூ 21 நாள்ல தான் பெண் பூக்கள் முதிர்ச்சிய அடையுது அப்படின்னா, அந்த நேரத்துல தேவையான ஆண் பூக்கள் எல்லாமே கீழ கொட்டியிருக்கும். ஏன்னா, ஆண் பூக்கள் வந்து 14 நாள்லயே முதிர்ச்சி அடைஞ்சு எல்லாம் கீழ கொட்டி போயிரும். ஸோ அந்த மரத்துல உள்ள அதே பாலைக்கு, அந்த பாலையில உள்ள இருக்கிற மகரந்தமே மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ணாது. ஸோ இந்த நேரத்துல தான் அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறுது. அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னா, தேனீக்கள் மூலமாவோ, இல்ல ஏதோ ஒரு பூச்சி மூலமாவோ, இல்ல காத்தே தென்றல் மாரி வீசும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நேரத்துல இந்த கீழ கொட்டுனுச்சுல ஏதோ ஒரு மரத்துல இன்னொரு 4000 பூ கொட்டியிருக்கும்ல, அந்த பூக்கள் வந்து அப்படியே காத்துல பரவி, இந்த மரத்துல இருக்கிற பெண் பூக்கள் மேல பட்டு, அது காய்களா உருவாகும். ஸோ இதுல எல்லா பெண் பூக்களுமே வந்து மகரந்த சேர்க்கை ஒழுங்கா நடைபெற்று காய்கள் பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டா, அதுல பிரச்சனை தான். ஸோ இதனால தான் நமக்கு நெட்டை தென்னை மரங்கள்ல காய்கள் வந்து குறையுது.